நண்பர் விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வர அரசியலுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அடுத்தபடியாக ஓரளவு ஒரு நாடறிந்த நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ராகவா லாரன்ஸு அவர் கட்சியில் சேர்ந்து விஜயை அனுமதித்து ஒரு வேட்பாளரை நிறுத்துவாரா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வருகின்ற இடைத்தேர்தலில் இப்படி விட்டுற மாட்டாங்க. மிக கடுமையான விமர்சனம் இருக்கும் கண்டிப்பாக. இப்படி எல்லாமே வந்து ஒரு 50-50 தான் இருக்குது. ஓகே, எதையும் உறுதியாக சொல்ல முடியும். சினிமா டு சிஎம் எதிராக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இல்லை 69 படத்தில் ஒரு படம் நல்ல படம், ஒரு 69 படத்தில் ஏதாவது ஒரு நல்ல படம் இருக்கா? இந்த மாதிரி ரொம்ப கிண்டலாக பேசுகிறாரு. அவருடைய மேக்சிமம் வளர்ச்சி என்பது இவ்வளோ தான். ஏதோ ஒரு கட்சிக்கு கூட்டணி போனால் தான் இருக்கிற அந்த 4% ஒரு 10 சீட்டாவது வாங்கி நின்று உங்கள் கடையை நடத்த முடியும். உண்மையாலுமே சீமானுக்கு பின்னாடி திமுக இருக்காங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? திமுகன்னு இல்லை, அவர் எல்லா கட்சி தலைவர்களோடையும் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண சுந்தரம் திருப்பி என்ன கேட்குறாருன்னா, சீமான் பணம் வாங்கலைன்னு சீமான் சத்தியம் பண்ண முடியுமா? மற்ற கட்சிகள்கிட்ட சீமான் காசு வாங்கிக்கிட்டு சீமான் வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணி ஏதோ பேசுவார், அப்படி பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு திருச்சி சூர்யா கோருவார். சாட்டை துரைமுருகனோ மற்றவர்களோ இப்போ அண்ணாமலையை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விஜய்க்கு வந்து பட்டியலின மக்களுடைய வாக்கு அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்போ ஓபிசி செக்ஷனை குறி வைத்து அண்ணாமலை வேலை செய்யலாம். அப்போ சாதி, மதம், மொழி இது எல்லாத்துலேயுமே வந்து விஜய்க்கு போட்டியாக இவர் அரசியல் பண்ணுவார். இது பிஜேபியோட ஒரு பிளான் பி தான் இது. சார், அடுத்து திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ ரூமர் என்னன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்டர், டான்ஸ் மாஸ்டர் ராகவா மாஸ்டர் தான் தாவேக்கா சார்பாக போய் நிற்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அவர் தான் நிற்க போகிறாருன்னு தோணுது. உங்களுக்கு என்ன சார் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மைத்தன்மை என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அடுத்தபடியாக ஓரளவு ஒரு நாடறிந்த நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு யாரும் கிடையாது. இல்லை விஜய் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ராகவா லாரன்ஸு அவர் கட்சியில் சேர்ந்து விஜயை அனுமதித்து ஒரு வேட்பாளரை நிறுத்துவாரா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி நடந்திருந்தால் இதற்கு முன்னாடியே பல நடிகர் நடிகைகள் சேர்ந்துருக்கணும்ல. அப்படி யாரும் சேரலைல்ல. ஒரு கால் அவர் இப்போ ஜெயிச்சிட்டாரு, உறுதிப்படுத்திட்டாரு, இதுக்கு பிறகு சேரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களா? அப்படியே வந்தால் கூட அது விஜயை தனக்கு போட்டியாக பார்ப்பார்ல. இப்போ லாரன்ஸுக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருக்கிறாங்க, அவருடைய படம் அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க, காஞ்சனா அதெல்லாம் பார்த்து அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருக்குது, ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. அப்போ அதுவும் இதோ வந்து கிளாஷ் ஆகுமா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இல்லை அவரும் வந்து தன்னுடைய சினிமா பணியை முடித்து விட்டு தாவேக்கால சேர்ந்து ஒரு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த போஸ்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரா? இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் தாவேக்கால அவர் 233 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தினது அப்படின்றது அவர், ஆதவர்ஜுனா, சிடிஆர், நிர்மல்குமார், அருண்ராஜ், ஆதவர்ஜுனா இவர்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வேட்பாளர்னு விஜய்க்கும் தெரியாது. அந்த வேட்பாளர் வெற்றி பெற்ற தொகுதி மக்களுக்கு நம்ம தொகுதி வேட்பாளர் யாருன்னு தெரியாது. எல்லாருமே விஜய்க்கும் விசில் சின்னத்துக்காக தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாரா? ஒரு பாப்புலர் ஃபேஸை வந்து கொண்டு வருவாரா? இல்லை ஒரு சாதாரண ஒரு பழைய பாணியிலேயே ஒரு நிர்வாகியை மட்டும் நிறுத்தி அப்படி கொண்டு வருவாரா? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கால் வந்து இதற்கு முன்னாடி விஜய்க்கு நிறைய ப்ரிவிலேஜ் இருந்தது. திமுகவை விமர்சிக்கலை, அதிமுகவும் பெரிய அளவுக்கு விமர்சிக்கலை, பாரதிய ஜனதாவும் விமர்சிக்கலை. ஆனால் இப்போ வருகின்ற இடைத்தேர்தலில் அப்படி விட்டுற மாட்டாங்க. மிக கடுமையான விமர்சனம் இருக்கும். கண்டிப்பாக இல்லையா? அது வந்து நீங்கள் கரூரில் ஆரம்பித்து பல விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு, கொலைகள், ரேப்பு, உங்கள் ஆட்சியினுடைய அலங்கோலங்கள்னு இப்போ இது வந்து அதை கடுமையாக இருக்கும். அப்போ அதை ஈடு கொடுத்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டான கேண்டிடேட் வேணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா? இப்படி எல்லாமே வந்து ஒரு 50-50 தான் இருக்குது. ஓகே, எதையும் உறுதியாக சொல்ல முடியல. ஓகே சார், அதிமுகலேருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் விஜய் நம்மளோட தமிழக முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி போகிறாங்க, தாவேகா கட்சியை நோக்கி போகிறாங்க.
அதிமுக ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு 60 வயதுக்கு மேலே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 70 வயதுக்கு மேலே ஆகிடுது. முக்கிய புள்ளிகள் எல்லாருமே அங்கே இல்லை, அனுபவசாலிகள் யாருமே இல்லை. ஆல்ரெடி சிவி சண்முகம் ஒரு அணி அந்த பக்கம் இருக்காங்க, இன்னும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் விஜய் பக்கம் வராங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறது? அதிமுக இடத்த தான் தாவேகா பிடிக்குதா? அதிமுக இருக்குமா? ஃபஸ்ட்டு அந்த கேள்வியே பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களா? என்ன சார் என்ன? அதிமுக கட்சியும் வந்து ஒரு தாவேகா மாதிரி தான் அந்த கட்சியினுடைய, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற சினிமா பிரபலங்கள், அந்த திரைக்கவர்ச்சி, அதை வைத்து தான் அந்த கட்சி இவ்வளவு நாள் இருந்தது. இப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓபிஎஸ்ஓ அல்லது எடப்பாடியோ இவர்கள்லாம் அந்த ரேஞ்சில் இல்லை. அதனால் அவர்கள் முதலமைச்சர்னு சொல்லி மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றது சிரமம். இப்போ எடப்பாடியே அந்த கூவத்தூர் அந்த இதெல்லாம் நடந்து சசிகலாவினுடைய விருப்பத்தின் பேரில் தான் அவர் முதலமைச்சராக வராரு. தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி அப்படி வாக்குகளை வாங்கி அவர் ஜெயிக்கலை. சசிகலாவால் அவர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, யாராரு அமைச்சர்கள் சம்பாதிக்கிறது அவங்கவுங்க வச்சுங்க, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் தலைமைக்கு கப்பம் கட்டணும். அப்புறம் வந்து பிஜேபி வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குது ஏடிஎம்கேவை. அப்போ பிஜேபி சொல்லி தான் அவர் சசிகலாவையோ தினகரனையோ நீக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்குது. ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்வது, இது எல்லாமே நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சி தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லி ஒற்றை தலைமைன்னு எழுப்பி ஓபிஎஸ்ஐ நீக்கிறாரு. அப்போ அது பிரச்சனையாகுது. இப்போ தாவேகா ஆரம்பித்து இப்போ தேர்தலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க ஏன் போய் சேர்றாங்கன்னா, 21 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைஞ்சு எதிர்கட்சி, 26 தேர்தலில் எதிர்கட்சியும் இல்லை. அப்போ இன்னும் பின்னடைவு. அப்போ ஒரு 10 வருஷம் நம்ம வந்து பவரே இல்லாமல் இருப்போமா? அதுக்கு முன்னாடி மந்திரி, அமைச்சர், அதிகாரம், ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எடப்பாடி வந்த பிறகு 10 தோல்வி 11 தோல்வி ஆயிடுச்சு. இனி இவரை வைத்து நம்ம பயணம் செல்ல முடியுமா, ட்ராவல் பண்ண முடியுமா, நம்ம எதிர்காலம் என்ன ஆகிறது, இந்த கேள்விகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இயல்பாகவே அவர்கள், அவங்க முன்னாடி 3 ஆப்ஷன் இருக்குது. பிஜேபியில் சேரலாம், 2வது திமுகவில் சேரலாம், அப்புறம் 3வது தாவேகா. இப்போ திமுகவில் சேரலான்றது ஓபிஎஸ், அப்புறம் நம்ம மனோஜ் பாண்டியன், ஒரத்தநாடு வைத்திலிங்கம், இவர்கள்லாம் திமுகவில் சேர்ந்தாங்க. அது மாதிரி பிஜேபி வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்க இதுலேயும் சேரலாம். தாவேகா தமிழ்நாட்டில் இப்போ ஆண்டுகிட்டு இருக்குது. அதனால் இப்போதைக்கு தாவேகாவில் சேருவதற்கான போட்டி என்பது அதிகமாக இருக்கும். அதனால் அதிமுகவில் இருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. இன்னொரு புறம் தன்னை தூய சக்தின்னு சொல்லி கொண்ட விஜய் என்ன பண்ணுறாரு, ஊழல் சக்தின்னு கிண்டல் பண்ண, விமர்சனம் செய்த இவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஏன் ஏற்றுக்கிறாருன்னா, தாவேகாவுக்கு கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இல்லை. இப்போ அதிமுக தலைவர்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக கிரவுண்ட் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்க முடியும், அவங்க அனுபவத்தை வச்சுக்க முடியும், நேரடியாக களத்தோடைய மக்களோடைய கனெக்ட் ஆகிறதுக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஊழல் சக்தின்னு விமர்சித்தாரோ அவங்கள எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் அவர் சேர்த்துக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு வெக்கமானம் இல்லை, அவங்களுக்கு வெக்கமானம் இல்லை. இதுதான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார். அதே மாதிரி தமிழ்நாடு கட்சி, அவங்களோட தமிழ்நாடு பாஜக கட்சியிலேருந்து நிர்வாகிகள் எல்லாமே போகிறாங்க. இது எப்படி பார்க்கறது சார்? இந்த சைடு வீக்காக இருக்குது, இவர் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாரு. இன்னும் மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் அவரை நோக்கி போவாங்களா? இந்த திமுக இருக்காங்க, தாவேகாவும் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, மற்ற கட்சியிலேருந்து அவரை நோக்கி போவாங்களா? இன்னும் இப்போ மற்ற கட்சிகள்லாம் இப்போ அதிகம் போயிட்டுருக்கிற கட்சி வந்து தாவேகா தான். ஆமாம், ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால் அண்ணாமலைக்கு வந்து மற்ற கட்சியிலேருந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை. பிஜேபியிலேருந்து நீங்கள் சொல்வது போல் சிலர் போகலாம். இப்போ கருணாகராசன் போன்றவர்கள் இவர்கள்லாம் போயிருக்கிறாங்க. 2வது பிஜேபியில் அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவு இருக்குது. நீங்கள் அண்ணாமலை பதவிக்கு வந்த பிறகு அவர் பிஜேபியில் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொள்வதோடு தன்னுடைய ரசிகர் வட்டத்தையும் விரிவுபடுத்தியிருக்கிறாரு. இப்போ மோடியோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டுக்கு ஒரு கூட்டத்தில் பேசும்போது அண்ணாமலைன்னு சொன்னால் அப்ளாஸ் வந்து அப்படியே அள்ளுது. மற்ற தலைவர்களுக்கு அது கிடைக்கல. அதனால் அப்படி அண்ணாமலை ரசிகர்களாக இருக்கிறவங்க போய் சேருவாங்க. இவரும் இப்போ ஆரம்பத்தில் ஒரு என்ஜிஓ டைப் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து தலைவர்களை உருவாக்குவோம், அந்த தலைவர்களுக்கான திறமைகளை ட்ரைனிங் கொடுப்போம், உள்ளாட்சி தேர்தல்னால் அதுக்கு என்னென்ன ட்ரைனிங், இப்படிலாம் ஒரு என்ஜிஓ டைப்பில் தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். 2வது அண்ணாமலைக்கு ஃபண்டிங் அப்படின்றது
அவர் தலைவராக இருக்கும்போதே அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள்லாம் பல தொழிலதிபர்கள்ட்ட வசூல் பண்ணதாக திருச்சி சூர்யாலாம் குற்றம் சாட்டியிருக்காரு, மாரிதாசும் குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ அவரே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் வேலைகள் எல்லாம் கோயம்புத்தூரில் செய்கிறது போலவும் ஒரு 500 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டதாகலாம் மாரிதாஸ் வந்து சொல்கிறாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் கட்சிக்கு வந்து ஃபண்டிங் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பிஜேபிக்கு இது தெரியாமலும் இல்லை. பிஜேபி வந்து இடி அனுப்பி இவரையும் ஆட்டு வைக்கலாம். அப்போ பிஜேபியோட ஆசி இருக்கிறதுனால தான் பிஜேபி அதுக்குள்ளே இடி எல்லாம் அனுப்பாமல் இவருக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதனால் கட்சியினுடைய செலவுகளுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ரெண்டாவது இவர் கவுண்டராகவும் இருக்கிறார், கொங்கு வேளாள கவுண்டராக இருக்கிறதுனால இப்போ விஜய்க்கு வந்து பட்டியலின மக்களுடைய வாக்கு அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்போ ஓபிசி செக்ஷனை குறி வைத்து அண்ணாமலை வேலை செய்யலாம். ஓகே, அப்போ சாதி ரீதியாக. அடுத்தது விஜய் வந்து இப்போ ஜோசப் விஜய்னு கிறிஸ்டினாக அடையாளப்படுத்தப்படுறாரு. அப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஹிந்து அப்படின்னு ஒரு போலரைசேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ சாதி, மதம், மொழி இது எல்லாத்துலேயுமே வந்து விஜய்க்கு போட்டியாக இவர் அரசியல் பண்ணுவார். இது பிஜேபியோட ஒரு பிளான் பி தான். அதுதான் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்த பின்னணி. அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான ஆள் பற்றி பேசியாகணும், சீமான் அவர்கள். இப்போ முடிஞ்ச சட்டமன்ற எலெக்ஷனால் யாருக்கு அதிக பாதிப்புனா அது கண்டிப்பாக சீமான் அவர்களுக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு 36 லட்சம் வாக்குகள், 40னே வச்சுப்போமே, 40 லட்சம் வாக்குகள் இருந்தவர் இன்றைக்கி 19 லட்சத்து சில்லற அப்படி போயிருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்காங்க அவங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, திரும்பவுமே நம்மளோட தமிழக முதல்வர் விஜய் அவர்களை தாக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 69 படத்தில் ஏதாவது ஒரு நல்ல படம் இருக்கா, உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுமா, இந்த மாதிரி ரொம்ப கிண்டலாக பேசுகிறாரு. ஸோ சீமான் அவர்களோட இந்த ஸ்பீச்செல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இன்னுமே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சீமான் அவர்கள்? விஜய் கட்சி ஆரம்பித்த போதே பலரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் பலருடைய வாக்குகளை எடுப்பார், அதில் சீமானுடைய வாக்குகளையும் எடுப்பார். சீமானுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவங்க ஓட்டு போடுறதை தாண்டி பொதுவான பொதுமக்கள் இருப்பாங்கள்ல, திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று அப்படின்னு நினைக்கிறவங்களும் போடுவாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் விஜய் நோக்கி போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இவருடைய வாக்கு சதவீதம் 4ஆக குறைஞ்சி போகுது. 8 வாங்கினவர் இப்போ 4ன்ற அளவுக்கு சுருங்கிடுச்சு. அவருமே அவர் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் படுதோல்வி அடைகிறாரு. அங்கே தாவேகா வேட்பாளர் பிரபு தான் வெற்றி பெறுகிறார். அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் வரல அப்படின்னா அவருடைய பேச்சு, பிரச்சாரம், அவர் வேட்பாளர் நிறுத்துறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். இப்போ வாங்கியிருக்கிறதை விட கூடுதலான வாக்குகள் அல்லது போன முறை வாங்கின 8% என்பதை அவர் அடைந்திருக்க முடியும். விஜய் வந்தவுடனே அதற்கான வழியே இல்லாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, இளைஞர்கள், புதியவர்கள் இவர்களும் விஜய் நோக்கி போகிறாங்க. நீங்கள் மரபார்ந்த கட்சிகளான திமுக, அதிமுக, அப்புறம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், அப்புறம் பிஜேபி இவங்களுடைய வாக்கு வங்கியை அடி வாங்கியிருக்கும் பொழுது, விஜய் வந்திருக்கும்போது சீமானுடைய வாக்கு வங்கி குறைவது ஒன்றும் அதிசயம் இல்லை. ஏன்னா சீமான புதுசுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமா ஒரு 10-12 வருடங்களாக அவர் தேர்தலில் போட்டியிடுறாரு. அப்படி பார்த்தா விஜய் தான் புதுசு. அப்போ இருக்கிறதுல புதுசு விஜய்ன்னு சொல்லி விஜய்க்கு தான் போடுவாங்க. சீமானும் ஒரு 60+ வயசை நோக்கி போயிட்டாரு. அப்போ விஜய் வந்து எங்கே இருக்கிறாரு? அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த வாக்குகள் சீமானுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்தது தாவேக்காலேருந்து ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா, அவங்க திமுகவை மட்டும்தான் கடுமையாக எதிர்க்கணும். திமுக ஒரு தீய சக்தி, அதையும் கூட ஒரு மேலோட்டமாக ஒரு தரவுகளோ ஆதாரங்களோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு மேலோட்டமாக ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்கணும் அப்படின்ற முறையில் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்கள தவிர்த்து வேறு யாரையும் பேசுறதில்லை. சில இடங்களில் அதிமுகவை மற்றும் பலர் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர, இப்போ சீமான்லாம் கடுமையாக விஜயை தாக்கி பேசியிருந்தாலும் சீமானை பற்றியெல்லாம் அவர்கள் யாரும் பேசுகிறதில்லை. சமூக வலைத்தளங்களில் சில சண்டைகள் நடந்திருந்தாலும் பிரச்சார மேடைகளில் சீமானை பற்றி விஜயோ அவருடைய தலைவர்களோ யாரும் பேசுகிறதில்லை. அவர் அப்படியே ஒரு முறை என்ன சொன்னார், நான் வந்து களத்தில் இருக்கிறவங்கள தானே பேச முடியும், இல்லாதவங்களை எப்படி பேச முடியும். இப்போ கூட திருச்சி கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, திரும்பவும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றத சொல்கிறாரு. மற்றவர்களெல்லாம் அவர் கண்டுக்கலை. அப்படி சீமானை இவர் ஒதுக்கி சீமான் விஜயை அதிகமாக பேசினது அது விஜய்க்கு அட்வான்டேஜாக மாறிடுச்சு.
இவர் விஜய் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, சினிமா ஃபிகரு. அப்போ அவருக்கு ஓட்டு போடுவோமே, சீமானுக்கு எதுக்கு ஓட்டு போட்டு அது வேஸ்ட் ஆகணும், இப்படி மக்கள் நினச்சிட்டாங்க. அதனால் இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அவர் பல தேர்தல் 2-3 தேர்தல்களாக போட்டியிட்டு எல்லா தேர்தல்களையும் தோல்வி, அவருடைய வாக்கு சதவீதம் ஒரு ஈவனாக அதிகரிச்சிட்டு இருந்தது. இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு. இனி அவருக்கு அரசியல் என்பது ஒரு பெரிய எதிர்காலம் என்பது இல்லை. அவருடைய மேக்சிமம் வளர்ச்சி என்பது இவ்வளவுதான். அடுத்த தேர்தலில் அவர் சர்வைவ் ஆகணும்னு சொன்னால் கூட்டணிக்கு தான் போகணும். ஏதோ ஒரு கட்சிக்கு கூட்டணி போனால் தான் இருக்கிற அந்த 4% ஒரு 10 சீட்டாவது வாங்கி நின்று உங்கள் கடையை நடத்த முடியும். தொடர்ந்து அவர் தனியாக இருக்கிறாரு, நான் வெற்றிக்காக நடத்தலை, கொள்ளைக்காக நடத்துகிறேன், இதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாருன்னா அது பெரிய அளவுக்கு எடுபடாது. அடுத்தது நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீமான் கட்சியிலேருந்து பலரும் விலகி மற்ற கட்சிகளுக்கு போகிற போக்கு அதிகரித்ததை பார்த்தோம். அப்போ நாம் தமிழரில் ஒரு கல்லூரி முடித்த உடனே சேருவாங்க, ஒரு 5 வருஷம் இருந்துட்டு அதுக்கு பிறகு இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு விலகிடுவாங்க. ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் அங்கே வந்து போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்றைக்கி சுருங்கி போச்சு. இப்போ விஜய் கட்சியில் மற்ற அதிமுக எப்படி சேர்றாங்களோ, மற்ற கட்சிக்காரங்களாம் எப்படி சேர்றாங்களோ, அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம் வருது. சீமானுக்கு பின்னாடி திமுக இருக்குன்ற சந்தேகம் ரொம்ப காலமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபமாக சீமான் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தையை பார்க்க சீர் கொண்டு போகிறாரு. இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கும் சீமான் கட்சிக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு மிக நெருங்கிய உறவு இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுதான் அவரோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணம்லாம் சொல்கிறாங்க. உண்மையாலுமே சீமானுக்கு பின்னாடி திமுக இருக்காங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? திமுகன்னு இல்லை, அவர் எல்லா கட்சி தலைவர்களோடையும் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சி தலைவரும் நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாரையும் அவர் உறவு முறை சொல்லி அழைச்சிக்குவார் இல்லையா, அண்ணன் பாரு. ஆமாம், இல்லை எடப்பாடி சித்தப்பா, ஓபிஎஸ் அவர் ஒரு பெரியப்பா, இப்படி ஒரு உறவு முறை சொல்லி அழைக்கிறார் இல்லையா. ஒரு டிவி டிபேட்டில் அதிமுகலேருந்து கல்யாண சுந்தரம், நாம் தமிழர்லேருந்து இடும்பாவனம் கார்த்திக் நாகப்பட்டினத்தில் போட்டிடுறாரு இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில். அப்போ அவர் சொல்கிறாரு, மற்ற கட்சிகள்லாம் வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாங்க, இங்கே எங்கே ஜனநாயகம் இருக்குது, பணநாயகம் தான் இருக்குது அப்படின்ன மாதிரி அவர் சொல்கிறாரு. அதிமுக பணம் கொடுக்குது, அதிமுக பணம் கொடுத்து தான் ஜெயிக்குது அப்படின்னோடனே கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு, கல்யாண சுந்தரத்துக்கு சவால் விடுறாரு, நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னு உங்கள் சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு கல்யாண சுந்தரத்தை கேட்குறாரு. கல்யாண சுந்தரம் திருப்பி என்ன கேட்குறாருன்னா, சீமான் பணம் வாங்கலைன்னு சீமான் சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கல்யாண சுந்தரத்தின் குற்றச்சாட்டு என்னென்னா, மற்ற கட்சிகள்கிட்ட சீமான் காசு வாங்கிக்கிட்டு எந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளரை போடணும், வாக்குகளை பிரிக்கிறதுக்கு. இப்போ ஒரு இடத்துல கிறிஸ்டின் ஓட்டு திமுகவுக்கு போகுதுன்னு வச்சுங்க, ஒரு கிறிஸ்டின் வேட்பாளர் போட்டு அதை பிரிக்கிறது, இந்த மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டு அதற்கு காசு வாங்கிறாருன்னு அவர் சொல்ல வர்றாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படி நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திமுகன்னு இல்லை, அவர் பல பேர் அவரை பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ திருச்சி சூர்யா சாட்டையோட பேசி ஒரு ஆடியோ வெளியிட்டார், ஞாபகம் இருக்கா? அந்த ஆடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சீமான் அண்ணாமலை விமர்சனம் பண்ணி ஏதோ பேசுவார், அப்படி பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு திருச்சி சூர்யா கோருவார். அது சொல்லிட்டீங்களா, இனிமேல் நான் பார்த்துக்குவோம், அப்படி பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது சீமான் திருச்சியில் இந்த ரயில்வே கிரவுண்டில் மாநாடு நடத்துவதற்கு அதை வாங்கி கொடுப்பதற்கு அண்ணாமலை உதவி செய்தார் அப்படின்ற விஷயத்தையும் சூர்யா சொல்லுகிறார். அப்போ இந்த ஆடியோவிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ சாட்டை துரைமுருகனோ மற்றவர்களோ என்ன அவங்களுக்கு அஜெண்டாவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுகிறது. இப்போ அண்ணாமலையை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாகுது. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க, இதுக்கான செலவுகள் ஏது, ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாள் நினைவு தினம்னு போஸ்டர் பிரம்மாண்டமாக அடிக்கிறீங்க. உங்களுக்கு அப்போ வெளிநாடுகள்லேருந்து பணம் வருதுன்னா கூட அது ரிசர்வ் பேங்குக்கு தெரியாமல் வர முடியாது.
பிஜேபிக்கு தெரியாமல் வர முடியாது இல்லையா? அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் எப்படி செலவு பண்ணுறாங்க எல்லாமே ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இவருக்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகள் இவரை பயன்படுத்தி கொள்கின்றனவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இவர் வேட்பாளர்களை நிறுத்தி குறிப்பிட்ட வேட்பாளர்கள் மூலமாக அந்த வாக்குகளை பிரித்து சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு உதவி பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத வெளியூர்லேருந்து வேட்பாளர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த மாதிரி நீங்கள் ஷஃபிள் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடியதாக தான் இருக்கு. சார் இதுக்கப்புறம் அவரோட எதிர்காலம் எப்படி சார்? ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பித்து போயிட்டாரு, இங்கிருந்தா வாக்குகள் எடுத்திருக்காரு தமிழக முதல்வர் அவர்கள். ஸோ அடுத்தபடியாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் கட்சி ஆரம்பிக்கிறான்றப்போ இங்கிருந்து திரும்பவுமே அவர் எடுப்பார், சீமான் கட்சியிலேருந்து தான் எடுப்பார். இப்போ ஒரு 20 லட்சம் கிட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடந்த சட்டமன்ற எலெக்ஷனில். இதுக்கப்புறம் அவங்க கட்சியோட நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்களுடைய உச்சபட்ச வளர்ச்சியை அந்த 8% அதுதான், அவ்வளோதான். அதை தாண்டி அவர்கள் மீண்டும் போக முடியாது. இப்போ விஜய் வந்த பிறகு அரசியல் களம் மாறி இருக்கிறது. நீங்கள் புதிய சக்தி மாற்று சக்தி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வர முடியாது இப்போதைக்கு. ஆமாம், 5 ஆண்டுகளில் விஜய் ஆட்சியினுடைய மோசமான நிலைகள் இதெல்லாம் பார்த்து அப்புறம் பின்னாடி வந்து மாறலாம். அப்படி மாறினா கூட அந்த மாற்றம் வந்து திமுகவும் மற்றவங்களுக்கு தான் போகுமே தவிர சீமானுக்கு பெரிய அளவில் வராது. சீமான மக்கள் வந்து ஒரு பரிதாபத்தோடு பார்ப்பாங்க. தொடர்ந்து நிற்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்னு பரிதாபம் தான் இருக்குமே தவிர ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ 2K கிட்ஸாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கட்டும், அவங்களில் வந்து கணிசமான ஒரு விஜய்க்கு போட்டிருக்காங்கன்னு போது அப்போ அவங்க சீமானுக்கு போடலை அப்படின்னு ஆகுது. அதனால் சீமானை பொறுத்தவரை ஒரு கட்சியின் தலைவராக ஒரு 10 காரு பின்தொடர, ஒரு இடத்துக்கு போனால் வரையறுக்க கொள்ள, ஒரு கூட்டம்னா ஒரு 1000-2000 பேர் வந்து பேச, இந்த மாதிரி ஒரு மரியாதை, இந்த மாதிரி ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்கும். இதை தாண்டி தமிழகத்தை ஆளுகின்ற அப்படி ஒரு முதலமைச்சராகவோ தமிழகத்தின் முன்னணி அரசியல் கட்சியாகவோ அவர் மாற முடியாது. அதுலேருந்து மீண்டு வர வழியே இல்லை. சார் இதுக்கு மேலே வாக்கு சதவீதம் உயரெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அவர் ஏற்கனவே உயர எவ்வளவு முடியுமோ அதை உயர்ந்து விட்டார். அதுலேருந்து வீழ்ச்சி தான் இந்த தேர்தலில் காமிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய தேர்தல் கிராஃப்ன்றது மேலே போயிட்டே இருந்தது. 1%, 3%, 4, 8 அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ 8லேருந்து திரும்ப 4 குறைஞ்சிருக்கு. அதனால் மீண்டும் அவருக்கு ஒரு வளர்ச்சி என்பது வந்து சாத்தியம் இல்லை. சார் நான் மீடியாவில் ரொம்ப வருஷமாகவே இருக்கேன். அவங்க கட்சியோட வளர்ச்சியை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருவாங்க. ஒன்றும் இல்லை, போன நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கட்சியோட சிம்பிளே கொடுத்துருப்பாங்க. அதையும் மக்கள் கொண்டு போய் சேர்த்து ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அவர் பண்ண தப்புனா என்ன நினைக்கிறீங்க? சீமான் செய்த தவறுனா என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 16 லட்சம் ஓட்டுகள் கம்மியாக போயிருக்கு அவங்க கட்சிக்கு, 4% சரிபாதையாக போயிருக்கு. அவர் சீமான் செய்த தவறு என்ன பார்க்குறீங்க? ஏன்னா அவர் அகைன் விஜய் சாரை கிரிட்டிசைஸ் பண்ணது தப்பா? அவர் செய்த தவறு என்ன பார்க்குறீங்க? அவர் செய்த தவறு என்னன்னா, ஒரு கற்பனையான கொள்கைகள், கற்பனையான வாக்குறுதிகள். இப்போ உதாரணத்துக்கு நெய்தல் படையை கட்டுவேன்றாரு. இது ஒரு மாநில அரசு நெய்தல் படை கட்ட முடியுமா? இப்போ கோஸ்ட் கார்டு, நேவிலாம் யார்கிட்ட இருக்கும்? மத்திய ஒன்றிய அரசுகிட்ட தான் இருக்கும். ஒரு மாநில அரசு அதை கட்ட முடியுமா? முடியாது. நான் வந்து இங்கே கார் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் கார் உற்பத்தியெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார் வேணுன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி தருவேன்றாரு. இது சாத்தியமா? அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கும்போது அவர் பேசுகின்ற கொள்கை என்பது வந்து என்ன சொல்கிறது, பழைய காலத்தில் ஒரு தாத்தா பாட்டிகள் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டோரி மாதிரி ஒரு கதைகள் மாதிரி இருக்கு. கதைன்னா எங்கள் காலத்தில் அப்படி இருந்தோம், அப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்படிலாம் வேலை பார்ப்போம், அப்போ யாருக்கும் சுகர் கிடையாது, அப்போ வந்து வண்டியில் 2 வீலர் கிடையாது, நடந்து தான் போவோம் வருவோம், இப்படின்னு இந்த பழைய பொற்கால கதைகளை பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெருசு மாதிரி தான் சீமானுடைய கொள்கை இருக்குமே தவிர அது இன்றைய நவீன உலகத்தை புரிந்து கொண்டு பேசுவதாக இருக்காது. அதனால் கொள்கை என்பது அப்படி. அதுக்கு பிறகு ஈழம் இதெல்லாம் வந்து பேசி பார்த்தாரு. இப்போ ஈழத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழ் மக்கள் என்பதெல்லாம் வந்து உண்மைதான். ஆனால் அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன நேரடியான தொடர்பு இல்லைல்ல. அதனால் நீங்கள் பிரபாகரன் புலி அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே மக்கள்கிட்ட வந்து ஆதரவை பெற்றுத்தராது.
அடுத்தது நீங்கள் பிரபாகரனை பார்த்ததும் அந்த ஆமக்கறி சாப்பிட்டதுமே ஒரு ஃபேக்கு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள்லாம் இந்த ஒரு வருஷம் முன்னாடி எல்லாம் வெளியே வந்துருச்சு இல்லையா? அது பல மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் வரைக்கும் பேட்டியெல்லாம் எடுத்து ஒரு பிரபாகரனை பார்த்ததே 2 நிமிஷம்தான், அதை தாண்டி ஒன்றும் பார்க்கல, இதெல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. அதனால் அதுவும் எடுபடாது. அப்போ ஈழமும் எடுபடாது, உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையும் வந்து ஒரு அளவுக்கு மேலே எடுபடலை. அடுத்ததாக நீங்கள் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொருத்தர் பேசுகிறாரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை தீவிரமாக எடுத்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ விஜய் வந்த பிறகு விஜயை பற்றி பேசுகிறாரு. பெரியாருக்கு முன்னாடி திமுக பற்றி பேசுவார். இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறது இருக்குல்ல. பிஜேபியை வந்து அதிகமாக பேச மாட்டார், அங்கங்கே பேசுவார். இப்போ கடைசியில் நான் வந்து பிராமண கடப்பாறையே அப்படின்லாம் பேசினார். அப்போ வந்து அவரும் ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ் மாதிரியான கொள்கையை வச்சுருக்கிறாரு. இப்போ அயோத்திக்கு ராமன்னா தமிழ்நாட்டுக்கு முருகன், இப்போ முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இதன் மூலம் இது எல்லாமே செஞ்சு பார்த்துமே அவருடைய கடைக்கு கூட்டம் வந்து சேரலை. அதனால் என்ன செய்ய முடியும்? அதனாலே அவருடைய இது எல்லா வகையிலையும், அதனால் அவர் தவறுன்றதை பிரித்து பார்க்குறத விட அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த எதுவுமே வேலைக்கு ஆகாது, களத்துக்கோ யதார்த்தத்துக்கோ அது பொருந்தாது. அப்படி பொருந்தினால் மட்டும்தான் மக்கள் உங்களை நாடி வருவார்கள், உங்களை தலைவராக ஏற்றுக்குவாங்க, ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா மக்கள் வந்து உங்களை ஐயோ பாவம் இந்த தொண்டை தண்ணி கத்த வந்து பேசுகிறாரு அப்படின்னு ஒரு அனுதாபம் இருக்கும், மற்றபடி ஆதரவு இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்ல இன்டர்வியூ சார். இதே மாதிரி இன்னொரு நாட்கான சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.